In part 1 and 2, electrical force or electrostatic force, electric field, electric flux, charge density அப்படினா என்னங்கற விஷயங்களை பத்தி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் அண்ட் ஒன்லைனர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. நவ் வி ஆர் கோயிங் டு பார்ட் 3. இதில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இது இன்னொரு பார்ட் போகுமாங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இதில் பெருசாக இல்லை. ஸோ அதனால் இது ஒரு பார்ட் தான் போகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரொசீஜரான எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, என்சிஆர்டி எக்ஸம்ப்ளார் ப்ராப்ளம்ஸ், அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு ஃபாலோடு பை எம்சிக்யூ. இதுதான் நம்மளோட பிளான். ஆஸ் பர் ஆர்டர் நம்ம போக போகிறோம். அவர் காமன் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான இண்டிவிஜுவல் கிளாஸஸ் டெஸ்ட் செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and family க்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு let us go to the video now. So moving to problem number 1. 10 to the power of 9 electrons moved of a body to another body every second. சரிங்களா? So how much time, total time is required to get a total charge of Q equal to 1 coulomb on other body? முதல்ல இந்த 10 power 9 electrons இருக்கு இல்லையா, அதை என்ன நம்ம நோட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ த ஃபார்முலா சார்ஜ் விச் இஸ் ஈக்குவல் டு n into E. ஸோ n இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவிங் பர் செகண்ட். ஓகே, அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லலாம். சரிங்களா? அது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் டோட்டல் நம்பர்ஸ். லைக்வைஸ் E இஸ் நத்திங் பட் 1.6 into 10 to the power of minus 19 coulomb. So that is the charge. அதோட யூனிட் Q equal to n into E. சில சமயங்களில் இந்த ஃபார்முலா உங்களுக்கு உபயோகப்படும், அதனால தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டோட்டல் Q which is equal to 1 coulomb தெரிஞ்சு போச்சு, which is nothing but n into E. என்னோட வேல்யூங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி 10 to the power of 9 into எலக்ட்ரானோட மதிப்பு 1.6 into 10 to the power of minus 19. ஸோ இதனுடைய வேல்யூ 1.6 into 10 to the power of minus 10. இங்கே 1 coulomb, இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ அதை டிவைட் பண்ணும்போது 1 coulomb divided by 1.6 into 10 to the power of minus 10 அப்படின்னு போடும்போது 1 divided by 1.6, அதாவது 0.625 அல்லது 0.6ன்னு கூட எடுத்தீங்கன்னா 16 ரெண்டுத்தையும் 2 டாட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 96, 2 புள்ளிக்கு அப்புறமா 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ 0.696. ஸோ இந்த ஆர்டரில் 0.625 அப்படிங்கிறது இன்ட்டு 10 to the power of 9, ஏன்னா மேலே இங்கே போகும்போது 0.625 டிவைடட் பை 10 to the power of minus 10, மேலே போகும்போது 0.625 இன்ட்டு 10 to the power of plus 10. இந்த ஜீரோலேருந்து ஒன்று கடை வாங்கிட்டோம் அப்படின்னா 6.25 இன்ட்டு 10 to the power of 9 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னா ஒரு செகண்டுக்கான ஆன்சர். அந்த 6.25 இன்ட்டு 10 to the power of 9ங்கிறது ஒரு செகண்டுக்கு பர் செகண்ட். அப்போது ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம எடுக்கணும்னா 365 நாட்கள், 24 மணி நேரம், 60 நிமிடங்கள் மற்றும் 60 செகண்ட். ஸோ இந்த ஆர்டரில் கால்குலேட் பண்ணும்போது 198 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ டு கரெக்ட் ஒன் சார்ஜ் ஆஃப் 1 coulomb ஃப்ரம் அ பாடி விச் எமிட்டிங் 10 to the power of 9 electrons per second அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக 200 வருஷம் ஆகும் டோட்டலாக இந்த 1 சார்ஜ் ஆஃப் கூலும்ங்கிறது கரெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி லார்ஜ் யூனிட், ஹியூமன் லைஃபுக்கு இது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் எனிவே ஜஸ்ட் வி ஆர் கால்குலேட்டிங் நம்மளோட ஆன்சரில். அதனால தான் என்றைக்குமே 1 coulumbங்கிற ஆன்சர் நீங்கள் பார்க்கவே முடியாது. மில்லி கூலும் அப்படின்னு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கோம், மைக்ரோ கூலும்னு கொடுத்துருப்போம். ஸோ 1 milli coulomb which is equal to 10 to the power of minus 3 coulomb, 1 micro coulomb which is equal to 10 to the power of minus 6 coulomb. ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் கொண்டு வர முடியும். டேரெக்டாக 1 coulomb அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது, பிகாஸ் இட்ஸ் அ ஹை டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இது எல்லாமே மில்லி, மைக்ரோ, நேனோ, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேனோ கூலும்பில் கூட இருக்கும் 10 to the power of minus 9, பிகோ கூலும் 10 to the power of minus 12, இந்த ரேஞ்சில் கூட இருக்கும். தே ஆர் வெரி மைக்ரோ லெவல். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்மளோட அடுத்தடுத்த கால்குலேஷன்ஸ் இருக்க போகுது, அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறது இதை பேஸ் பண்ணி தான். சரிங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். ஹவு மச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் தேர் இன் அ கப் ஆஃப் வாட்டர்? ஸோ ஒரு கப் ஆஃப் வாட்டருங்கிறது ஜஸ்ட் திங். ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணக்கூடிய லிக்விட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100 ml கிட்டத்தட்ட 250 ml வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதை முதல்ல நம்ம வெயிட்டாக ஃபஸ்ட்டு இந்த சார்ஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வெயிட்டாக முதல்ல மாற்றணும். ஸோ ஹவு டு கெட் இட் அஸ் அ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இதை மாஸாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே வால்யூமில் இருக்கு இல்லையா, லிட்டர் என்பது வால்யூமோட குறியீடு. ஸோ அதை மாஸாக எப்படி சார் மாற்றுறது? நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் 1 liter which is equal to 10 to the power of minus 3.
அப்போது 1 milliliter which is equal to 10 to the power of minus 6 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணும்போது we will get is 250 grams. ஏன்னா 250 into 10 to the power of minus 3 அப்படின்னு நம்ம சொல்லும்போது it is nothing but meter cube அப்படிங்கிற இங்கே கன்வர்ஷனில் வரும். இந்த மீட்டர் க்யூப்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டென்சிட்டி. ஸோ இங்கே density mass which is equal to density which is equal to mass by volume, mass equal to density into volume. இந்த கணக்கை போட்டு ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய 250 mlன்னு வைங்க, இங்கே 1000. ஏன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டருங்கிறது 1000 இல்லையா. வால்யூமை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு 250 ml எடுக்கிறோம் அப்படின்னா 250 milliliter into 10 to the power of minus 6. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணும்போது we will get as 250 into 10 to the power of minus 3 kilograms which is nothing but 250 கிராம். ஏன்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சருங்கிறது இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அது ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சுங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டைமிங்கே இருக்குது. ஸோ 250 கிராம். அப்போது மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லும்போது 18 கிராம் பிகாஸ் H2O 2 இது 16 மொத்தமாக 18 கிராம். அப்போ ஒரு மாலிக்யூல்ங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 250 மில்லி லிட்டர்ஸ், அதான் 250 கிராம் டிவைடட் பை 18 அதோடைய மாலிகுலர் வெயிட். அதோட அவகேட்ரோ நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் 6.023 into 10 to the power of 23. இதை மல்டிப்ளை பண்ணி அவசரமாக வேல்யூவை கண்டுபிடிக்காமல் இது அப்படியே இருக்கட்டும். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம சார்ஜஸ் கண்டுபிடிக்கிறது தான் மேண்டேட். ஸோ சார்ஜஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இங்கே மேலே இருக்கக்கூடியது கிராமு, பாட்டமில் இருக்கக்கூடியது கிராம், ரெண்டுமே அடிபட்டு போயிடுதா. மீதி இருக்கக்கூடியது அவகேட்ரோ நம்பர் தான் into 10 to the power of 23. இப்போ இது பிகம்ஸ் என்னாக மாறுது. இதுக்கப்புறம் நம்ம சார்ஜு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டரை பொறுத்த மட்டும் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 1 ஆக்சிஜன் ஆட்டம் மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 20. அப்போது இதில் ஹைட்ரஜனுக்கு 1 புரோட்டான் 1 எலக்ட்ரான், லைக்வைஸ் ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் இங்கே அதே தான் 9 9. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம போகும்போது கிட்டத்தட்ட நமக்கு 10 எலக்ட்ரானு 10 புரோட்டான் அப்படிங்கிற ஐடியாவில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டரில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸோட சேம் மேக்னிடியூட் எடுக்கும்போது 250/18 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் ஆல்ரெடி இருக்குது, அதோட 10 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10 to the power of minus 19. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் சார்ஜஸ் இருக்குன்னா 10ங்கிறது காமனாக எடுத்தால் போதும். பண்ணும்போது the value getting is 1.34 into 10 to the power of 7 coulombs. ஸோ இதில் பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் எவ்வளோ, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒரே மேக்னிடியூட் தான் இல்லையா. ஸோ அதனால் we can take it like this. சரிங்களா. ஸோ this is how இப்படியும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ the next question based on Coulomb's law. Coulomb's law for electrostatic force between 2 point charges and Newton's law of gravitational force between 2 stationary masses. இதை டயக்ராமாக சொல்லணும்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ், இது ப்ளஸ் ஆர் மைனஸில் எப்படி வேணால் இருக்கலாம். அதே போல் 2 மாசஸ் M1 M2. நான் இதுவே நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கு இல்லையா, இந்த மாடல் நம்பர் 16ஓட பார்ட் 1ல் இதை கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் கூட ரெஃபர் பண்ணிக்கிங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டே இதில் நான் கார்டில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ரெஃபர் இட் ஆல்சோ. Both have the inverse square dependence on distance between charges and masses respectively. எக்ஸாக்டாக சொல்லணும்னா F equal to GMM by R square. Likewise இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை சொல்லும்போது K into Q square divided by R square. இது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இன்வர்ஸ் ஸ்கொயர், இன்வர்ஸ்னா பாட்டம் 1/R square அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்பேர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோர்ஸஸ் பை டிட்டர்மைனிங் த ரேஷியோ ஆஃப் தேர் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஃபார் 2 protons, அப்புறம் எஸ்டிமேட் தி ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் டியூ டு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் their mutual attraction when they are 1 angstrom which is equal to 10 to the power of minus 10 apart. ஸோ மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை இது மொத்தம் 3 கொஸ்டினுக்கான கொஸ்டின். அதில் 3 விடைகள் வரும். 3த்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதோட பேசிக்கை திருப்பி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பேர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் அப்படின்போது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி டிவைட் பை ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இது ஒரு வகை, அல்லது ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிவைடட் பை ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி எதை நம்ம சூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா முதல்ல நமக்கு ஆஸ் பர் ஆர்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபாலோடு பை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ FE டிவைட் பை FG அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் படியே நம்ம போயிடுவோமே, கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ அடுத்து மறுபடியும் சொல்கிறேன், இதில் எந்த மெத்தட் சரின்னு அவங்க கேட்கல,
நம்ம சூஸ் பண்ணிக்கிறது இதை சூஸ் பண்ணிக்கிறோம். யூ கேன் ஆல்சோ சூஸ் திஸ் மெத்தட் ஆல்சோ. இதை வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் அதற்கான ஆன்சரை சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார் அன் எலக்ட்ரான் அண்ட் அ புரோட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் முதல்ல பார்ப்போம். 1/4πε0 E²/r², இங்கே gmm/r². இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதை டிவைட் பண்ணும்போது முதல்ல நம்ம கட் ஆகக்கூடியது r² கட் ஆகிடும். அதே போல் இங்கே கேயோட மதிப்பு நமக்கு 9 × 10⁹ அது நமக்கு தெரியும். இங்கே ஜியூனோட மதிப்பு 6.67 × 10⁻⁻11. இது ரெண்டும் கான்ஸ்டன்ட், மாற போகிறதில்ல. லைக்வைஸ் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1.6 × 10⁻⁻19 ஸ்கொயர் பண்ணுறோம். இது சார்ஜ், 1 சார்ஜ் = 1 Q, அந்த வேல்யூவை போடுறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாசஸ் இருக்கு இல்லையா, இதில் முதல் கொஸ்டினை பொறுத்த மட்டும் எலக்ட்ரான் அண்ட் அ புரோட்டான். அப்போ மாஸ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ மாஸ் ஆஃப் எலக்ட்ரானையும் மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூக்கு நான் எங்கே போகிறது, மாஸ் ஆஃப் புரோட்டான் கொடுத்துருக்காங்களா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்களா, அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஆல் தோஸ் வேல்யூஸ் ஐ எம் கெட்டிங் 22.4 × 10⁻39. இதில் நீங்கள் டேரெக்டாக இங்கே 8.9னா அச்சு சுத்தமாக 8.9, இங்கே 1.6 ஸ்கொயர் பண்ணால் 2.56. இதை உட்காந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 7 டிஜிட்டில் வேல்யூ உங்களுக்கு வரும். அதில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் குத்தணும். இவ்வளோ சிக்கல்கள் தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா 11th ஃபுல்லாக நம்ம அதை தான் பார்த்துருக்கோம். ரவுண்ட் ஆஃபிங் சொல்லும்போது 0.5க்கு மேலே இருக்கும்போது அடுத்த டிஜிட்டை சூஸ் பண்ணுங்கள். அதுவே லெஸ் தென் 0.5ஆக இருக்கும்போது அதே டிஜிட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களால் ஆன்சரை இன்னும் வேகமாக கண்டுபிடிக்க முடியும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரக்கூடிய வேல்யூ தான் நான் போட்டிருக்கேன். இந்த வேல்யூ சரிதானாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் ஓவர். இப்போ இரண்டாவது திங் என்ன அப்படின்னா we have to consider for 2 protons. அப்போ 2 புரோட்டான்னு சொல்லும்போது இங்கே g × mp × mp இருக்கு இல்லையா, ஜியோட வேல்யூ மாற போகிறதில்ல. இங்கே மாஸ் ஆஃப் புரோட்டான் அகெயின் மாஸ் ஆஃப் புரோட்டான். அப்போ எம்பிங்கிறத ஸ்கொயர் பண்ண போகிறோம். மற்றபடி எலக்ட்ரானில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. 9 × 10⁻⁻⁷ நோ சேஞ்ச். ஜியின் மதிப்பு எந்த வகையிலும் மாற போகிறதில்ல. ஒன்லி we have to multiply மாஸ் ஆஃப் புரோட்டான் into மாஸ் ஆஃப் புரோட்டான். அவ்வளோதான். சரியா? இதை பேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போகிறோம். as I said earlier, mass of proton multiplied with mass of proton. அதில் மற்ற எந்த வேல்யூஸும் சேஞ்ச் இருக்காது. இங்கே 1.6 1.6 இதை நடத்தி மல்டிப்ளை பண்ணும்போது we get 1.3 × 10⁻36. இந்த வேல்யூ உங்களுக்கு ஒத்து போகலைன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே போல் ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். நியர்லி ஈக்குவல் வேல்யூ வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. நியர்லியாக கூட வரல அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் த நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிமேட் தி ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் டியூ டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே போல் டியூ டு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸுங்கிறது மேண்டேட். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/4πε0 E²/r². அதோட டிஸ்டன்ஸ் r = 1 ஆங்ஸ்ட்ராங்னு கொடுத்துட்டாங்க. 10⁻⁻10. சில சமயங்களில் 1 ஆங்ஸ்ட்ராங் மட்டுமே கொடுக்கப்படும், இந்த வேல்யூ கொடுக்கப்படாது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாகணும், 1 ஆம்ஸ்ட்ராங் என்பது 10⁻⁻10ங்கிறது உங்களுக்கு எப்போதுமே மைண்டில் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் 2.3 × 10⁻⁻8 நியூட்டன் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபோர்ஸ் = மாஸ் × ஆக்சலரேஷன் நமக்கு தெரியுமா. ஸோ மாஸ் இங்கே ஆக்சலரேஷன் சொல்லும்போது இந்த மாஸை நான் எலக்ட்ரான்னு எடுத்திருக்கேன். நான் ஏன் சார் அதை புரோட்டான்னு எடுக்கக்கூடாது, ஒய் ஷுட் நாட் ஐ டேக் புரோட்டான் எடுத்திருக்கேன். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் அதுதான் பண்ணியிருக்கோம். ரைட்டா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பேசிஸில் பார்க்கும்போது என்ன வேல்யூ வருது, மாஸ் ஆஃப் புரோட்டான் பேசிஸில் பார்க்கும்போது என்ன வேல்யூ வருது, ரெண்டுத்தையும் கொண்டு போங்க. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வழியும் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிமேட் தி ஆக்சலரேஷனுங்கிற வார்த்தை கொடுத்து அது எலக்ட்ரானா புரோட்டானான்னு நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், இது ரெண்டுத்தையுமே யூ ஹாவ் டு சால்வ். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் தான் உங்களுக்கு இட் வில் பி இன் ஆப்ஷன். அப்போ அந்த ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு வேகமாக ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகே? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸில் கேட்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஜேடபிள்யூ டைப் கொஸ்டின்ஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து கொஸ்டின் நம்பர் 1, 2, கொஸ்டின் நம்பர் 3 இது மூணுத்துக்கும் ஒரே கொஸ்டின் அப்படின்னு அதுக்கான மார்க் ஃபிக்சேஷன் இருக்கும். ஒரே கிவன் டேட்டாவை பயன்படுத்தி 3 கொஸ்டின் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜேடபிள்யூவில் நீங்கள் பார்க்கலாம், அதற்கு பயன்படும். நீட் பேஸில் வரும்போது இதில் 3 கொஸ்டினும் தனித்தனியாகவே இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற வேகத்தில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த வேகமும் அக்யூரஸியும் தான் இதில் முக்கியம். அடுத்த ப்ராப்ளத்தில் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கும். we will see this. The next question based on equilateral surface
ஆனால் இது ஈக்குலேட்டரல் பற்றின கிடையாதுல. டைபோலில் வரக்கூடிய ஈக்குலேட்டரல் நீ கொண்டு போனோன்னா யூ வில் கெட் P ஈக்குவல் டு QDன்னு மட்டும் போட்டால் போதும். இட் இஸ் நாட் QDங்கிறது வராது, QD மட்டுமா வரும். பட் இங்கே அது கேட்கல, அது கேட்டிருக்கிறது வேறு. ஸோ 3 சார்ஜஸ் Q1 Q2 Q3 each equal to Q at vertices of equilateral triangle of side L. ஸோ அதை வெர்டிசஸில் பேஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 3 இடத்துல. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட மிட் பாயிண்ட்டோட நோக்கி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்றைக்கும் மாற போகிறதில்ல, 1/4πε0. லைக்வைஸ் Q divided by R square, Q square divided by R square. இது Q squareங்கிறத கேபிட்டல் Q into small q அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக கேபிட்டல் Q small q தனித்தனியாக வைக்கிறோம். அல்லது இதை Q1 Q2 என்று கூட நம்ம வைத்து கொள்ளலாம். அது இப்போ குழப்பமே கிடையாது. இங்கே R ஸ்கொயருங்கிற ஒரு விஷயம் வரும்போது வெர்டிசஸை பொறுத்த மட்டும் சென்டரில் இருக்கு இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏவையும் டிஏவையும் இருக்கு இல்லையா. ஸோ ஏடி விச் இஸ் நத்திங் பட் ஏசி cos 30. cos 30யோட மதிப்பு, அதாவது இது இந்த ஆர்டரில் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் இங்கே ஏ, இங்கே டி, இங்கே சி. அப்போது இதனுடைய மதிப்பு நம்ம பார்க்கும்போது adjacent divided by hypotenuse அப்படின்னு சொல்லும்போது AC cos theta. ஸோ cos theta which is equal to AD divided by AC. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம சால்வ் பண்ணுறோம் adjacent divided by hypotenuse அப்படின்னு. அப்போது cos 30 டிகிரி. அப்போது cos 30னா theta இங்கே வருமா இங்கே வருமா? ஸோ திஸ் இஸ் நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2. எந்த இடத்துல டீட்டா வரும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதற்காக தான், ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணோன்னா அதில் ஒரு பேசிஸ் வரும். ஸோ 1ங்கிற ஏரியா கிட்ட டீட்டா வச்சிங்கன்னா adjacent divided by hypotenuse எது அப்படிங்கிறத யோசிங்க. லைக்வைஸ் டீட்டாவோட வேல்யூ இங்கே 2 பாட்டம் நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் adjacent divided by hypotenuse என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதன்படி நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும். ஜஸ்ட் கிவ் இட் இன் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ AD ஈக்குவல் டு AC cos theta. cos 30யோட மதிப்பு 3/2, அதோட வேல்யூ L. ஏசியோட வேல்யூ தான் ஆல்ரெடி L இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து L 3 L இருக்கா. ஸோ அதே மாதிரி சென்ட்ராய்டு ஃப்ரம் ஏ அப்படின்னு பார்க்கும்போது விச் இஸ் நத்திங் பட் இங்கே 2/3 இல்லையா. B ஈக்குவல் டு H/2. அதாவது சென்ட்ராய்டோட வேல்யூ பின்னு சொல்லும்போது B/2, இங்கே H/3 அப்படிங்கிறது ரெண்டுத்தோட. ஒய் ஆக்சிஸை பொறுத்த மட்டும் திஸ் இஸ் H/3 அப்படின்னா அதோட ரிமைனிங், ஸோ இந்த பக்கத்துலேருந்து H/3 இருக்குன்னா அப்போ ரிமைனிங் 2H divided by 3 இல்லையா. ஸோ இங்கே 2L divided by 3. இந்த Lோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூவோட √3 divided by 2. ஸோ அதாவது 2/3ஐயும் √3 divided by 2வையும் கொண்டு போகிறோம். 2 கேன்சல்ஸ். √3லேருந்து இங்கே டிவைட் பண்ணால் 1/√3, அதாவது L divided by √3. இப்போது இந்த வெர்டிசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக நான் L/√3 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ஒரு தடவை சொல்லலாம், அதே மாதிரி ஒரு 10 தடவை நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கும். பட் இது எங்கேருந்து வந்துச்சுங்கிற அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைம் மறக்காது. ஸோ அதற்காகத்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் திங்க் அபவுட் பண்ணி பேப்பரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் சூன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடுது. ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் நத்திங் பட் எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3. அந்த 3 தான் உங்களுக்கு இங்கே மேலே வருது. ஸோ 3 பக்கமும் இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா, அதாவது எல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இருக்கு இல்லையா, இந்த 3 மேலே போயிடுது. ஸோ 3 × QQ divided by 4πε0 L square. இப்படி 3 டைரக்ஷன் ஏஓ பிஓ சிஓ. இதில் ரிசல்டன்ட்னு பார்க்கும்போது நத்திங் பட் F1 + F2 + F3 which is equal to 0. இதில் F மட்டும் தனியாக எடுத்தோம்னா -F2 + F3 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டால் you will get the value of 3 × QQ divided by 4πε0 R square into R minus R. So which is nothing but 0. ஏன்னா இது மூணுமே ஒரே டைப் ஆஃப் வெக்டாரு, ஒரே டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் 0. இதுலேருந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னவாக இருக்குன்னா, இட் இஸ் கிளியர் ஆல்சோ பை சிமெட்ரி that the 3 forces will sum to 0. அதே போல் இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் நெவர் பி நான் ஜீரோ. அதே போல் 60 டிகிரிக்கு இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போது 30 டிகிரிக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ 30 டிகிரி இஸ் நத்திங் பட், ஏன்னா இது மூன்றுமே 60 இங்கேருந்து பார்க்கும்போது 60 இந்த ஆர்டரில் கன்சிடர் பண்ணும்போது ஓகே. ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 60ங்கிறது இங்கே 30ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த பாதிக்கு 30 அப்படின்னு நம்ம கொண்டு போகிறோம்ல. ஒருவேளை இப்படி இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தில் these two are 60 and 60 அப்படின்னு போடும்போது இங்கே 120 120ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், அப்போ இங்கே 120 120 240ன்னு வந்துடும். ஸோ இந்த ஆர்டரில் உங்களுக்கு ஒரு
ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளாக இல்லாமல் அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஆங்கிள் அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை 60 டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் இங்கே 30 டிகிரிங்கிறதுல 60 டிகிரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சரிங்களா? இதுவே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஒர்க்காக எடுத்துகிட்டு யூ கேன் கிவ் இட் இன் தி கமெண்ட்ஸ் செக்ஷன். ஓகே, கமெண்ட்ஸில் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். சரியா? The next question based on same electron shift. An electrons fall through a distance of 1.5 centimeter. Centimeterல இருக்கிறத மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். In an uniform electric field of magnitude capital E. நியூட்டன் per coulomb தான் இருக்குது, அதை கரெக்டாக கவனிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் the direction of field is reversed by keeping its magnitude unchanged and a proton falls through the same distance. Okay, compute the time of fall in each case. Contrast the situation with that of free fall under the gravity. ஸோ இது 2-3 டைப்ஸில் வரும். முதல்ல இங்கே நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான் இங்கே ட்ராப் ஆகுது. லைக்வைஸ் இங்கே ஒரு ப்ரோட்டான் ட்ராப் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரான் ட்ராப் ஆகும்போது இங்கே மைனஸில் இருக்கும்போது எக்ஸஸ் வில் ட்ராப், அதுவே ப்ரோட்டானில் இருக்கும்போது இங்கே பாசிட்டிவ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது ரெண்டுத்தோட டேட்டாவை நம்ம செக் பண்ணி டைம் ஆஃப் ஃபாலை செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் தே ஹேவ் கிவன், ஹெச்சோட மதிப்பு 1.5 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻⁻2 மீட்டராக மாறுது. Electric field 2 × 10⁻4 Newton per coulomb. To find the value of fall of electron and then fall of proton, இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதுதான் நம்ம to findல போட்டிருக்கோம். Solution. So first of all how to find the value of t. tன்னு சொல்லும்போது square root of 2h divided by g. இந்த இடத்துல நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். It is coming under chapter 3. chapter 3ல வரக்கூடிய one of the important formula. இது எப்படி வந்துச்சுங்கிறத வேணாலும் இப்போ நான் சொல்கிறேன். s equal to ut plus 1/2 at square. எலாஸ்டி 0ன்னு பண்ணும்போது s equal to 1/2 at square ஆக மாறுகிறது. இந்த s என்பது h ஆகவும் இந்த 1/2 a என்பது g ஆகவும் tங்கிறது அப்படியே இருந்துச்சுன்னா t square which is equal to 2h divided by g and then finally t which is equal to square root of 2h by g. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் எனிஹவ் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வெறும் 3வது யூனிட்டில் பார்த்த இந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ 16வது யூனிட் வரைக்கும் நமக்கு வருது இல்லையா? ஸோ அதற்காக நம்ம எப்போதுமே அந்த ஆர்டரில் தான் போகிறது. ஸோ வி ஹாவ் த வேல்யூ ஆஃப் ஹெச்ங்கிறது இருக்குது. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன்? ஸோ QE which is equal to mass into acceleration, A which is equal to Q into E divided by M. 1Qன்னு சொல்லும்போது 1.6 into 10 to the power of minus 19 போட்டுக்கலாம். and then E ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி they have given in the given data 2 into 10 power 4. இங்கே மாஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மாஸ், இது நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இதுதான் நம்மளோட விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A equal to QE divided by M அப்படிங்கிறத போட்டாச்சு. எலக்ட்ரான் லெவலில் முதல்ல ட்ராப் ஆகுது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு போட வேண்டியது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு தெரியுமா? யூ நோ தட்? No. mass of electron is nothing but 9 into 10 power minus 31. அதுவே mass of proton அப்படின்னு சொல்லும்போது 1.6 into 10 to the power of minus 27. இந்த வேல்யூ எப்படி சார் நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கீங்க? நோட் பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்களா? நோ. ஒரு விஷயம் நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம், எலக்ட்ரிக்கல் லெவலில் நம்ம போக ஆரம்பித்தோம், இல்லது ஃபிசிக்ஸ்குள்ளே போயிட்டோம்னா கான்ஸ்டன்ட் திடீர்னு 6.67 into 10 to the power of minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per kg ஸ்கொயர் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். 9 into 10 to the power of 9 நியூட்டன் கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் வேல்யூ இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சாகும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மைண்டில் கொண்டு வந்து ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதனால தான் நான் ஞாபகமாக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஞாபகமாக இருந்தால் வெல் அண்ட் குட். ஸோ 2ஓட வேல்யூ இருக்குது, ஹெச்சோட வேல்யூ இருக்குது. இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மேலே போயிடுது. எலக்ட்ரானோட வேல்யூவான 1.6 then 2 into 10 power 4 which is nothing but your electric field. இதை கொண்டு வரும்போது we have 2.9 into 10 to the power of minus 9 seconds அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுக்கப்புறமா அடுத்து மாஸ் ஆஃப் ஃபால் ஃபார் நமக்கு என்ன கண்டுபிடிச்சாகணும்? ப்ரோட்டான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல மாஸ் ஆஃப் ப்ரோட்டானோட வேல்யூவான 1.6 into 10 to the power of minus 27 போட்டோம்னா மீதி எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ we got 1.3 into 10 to the power of minus 7. நமக்கு ஆல்ரெடி Tயோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 2.9 into 10 power minus 9. So 2.9 into 10 to the power of minus 9 செகண்ட்ஸில் ஒரு எலக்ட்ரான் ஃபால் ஆகுது, ஒரு ப்ரோட்டான் ஃபால் ஆகிறது 1.3 into 10 to the power of minus 7 செகண்ட்ஸ் ஃபால் கிடைக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? And one more question based on flux. An electric field is uniform and in the positive direction for positive x. இதோட magnitude and direction எல்லாமே given data. E ஓட வேல்யூ 200 I vector Newton per coulomb
and then E oda value minus 200 for x less than 0. So a cylinder அதோட length L ங்கிறது 20 cm and radius 5 cm has its center and its origin and its axis along x axis so that it faces at x equal to plus 10 cm இன்னொன்று 10 minus 10 cm. So அதில் என்ன கேட்குறாங்கன்னா what is the net outward flux through each flat face அப்புறம் side of the cylinder, then outward flux through the cylinder, then net charge inside the cylinder. முதல்ல flat faceல இருக்கக்கூடியது கேட்குறாங்க A and then இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த சைடு ஃபேஸஸ் இதை B அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் நெட்டாக இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டஃப் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு C. அதுக்கப்புறம் நெட் சார்ஜ் இன்சைடு த சிலிண்டர். ஸோ நெட் சார்ஜ் இன்சைடு த சிலிண்டர் அப்படிங்கிறது வேறு ஒரு பேராமீட்டர். ஸோ இது ப்ராசஸ்க்குள்ளே இந்த சிலிண்டருக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஸ்டஃப் அது என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ how will we find this Q ஓட வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா the first stuff electric flux is nothing but E into surface area. surface ஏரியான்னு சொல்லும்போது சிலிண்டரோட ஏரியா pi r square. ஸோ pi into r ஓட வேல்யூ 5 cm which is nothing but 5 into 10 power minus 2 அல்லது 0.05. இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 1.57 கிடைக்குது. சைடை பொறுத்த மட்டும் ஃபார் எனி பாயிண்ட் ஆன் த சைட் ஆஃப் த சிலிண்டர் E is perpendicular to del S and then which is equal to 0. ஏன்னா இதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா இது இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபிக்ஸ்ட். சைட்வைஸ்லேருந்து பார்க்கும்போது இதில் எந்த விஷயமும் கிடையாது. தட் ஃப்ளோ இஸ் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் பிளேட்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. மூன்றாவதாக நெட் அவுட்வேர்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது திஸ் இஸ் ஃப்ளக்ஸ் 1 பார்க்குறோமா, இது 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் 3.14 அப்படிங்கிறது அவுட்வேர்ட்லேருந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ. அண்ட் தென் ஃபைனலி நெட் சார்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது வி ஹாவ் அ ஃபார்முலா. சர்ஃபேஸ் டென்சிட்டிக்கு நம்ம யூஸ்வலாக Q which is equal to which is nothing but Q divided by epsilon naught அப்படிங்கிற ஃபார்முலா கண்டுபிடிப்போம். இட் இஸ் கம்மிங் அண்டர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா வில் ஹெட் Q by epsilon naught. இப்போ Qவோட வேல்யூக்கு இந்த 5ஓட epsilon naught மல்டிப்ளை பண்ணுறோம். epsilon naught பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ 8.8 into 10 to the power of minus 12. இது எங்கேயுமே கொடுக்கலையே. அதாவது அரை பேராகிராஃப் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய கொஸ்டினில் epsilon naught வேல்யூ கொடுத்தாங்களா? இல்லை. ஏன்னா மற்ற எல்லாமே கதை. உனக்கு தேவையான epsilon naught வேல்யூ கொடுத்தா தான் சம்மே முடிச்சு போயிடும் இல்லையா. ஸோ தே வில் நெவர் கிவ் இட். அதனால தான் கொஸ்டினை பொறுத்த மட்டும் டேட்டா கொடுத்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது, கொடுக்காம உனக்குள்ள சுத்த விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக கொஸ்டினை 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் கொஸ்டினை உட்காந்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது மேம்போக்கா படிங்கன்னு நான் சொல்ல வரல. யூ ஹேவ் டு பி வெரி ஷுர். நீங்கள் படிக்கிற அந்த 20 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக கான்க்ரீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் பாயிண்ட். ஸோ Q equal to 3.14 நெட் சார்ஜோட வேல்யூ அதோட epsilon naught மல்டிப்ளை பண்ணும்போது ஹேஸ் சம் வேல்யூ. சரிங்களா. ஸோ இதில் யூஸ்வலாக ஃப்ளக்ஸ்னு சொல்லும்போது E into சர்ஃபேஸ் ஏரியா, நெட் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது நெட் ஃப்ளக்ஸோட டோட்டலாக அதில் எத்தனை சர்ஃபேஸஸ் வருதோ அந்த சர்ஃபேஸஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லைக்வைஸ் சர்ஃபேஸ் வந்து சார்ஜ் டென்சிட்டி பேஸ் பண்ணி வரும்போது Q by epsilon naught இந்த ஃபார்முலாவுக்கு ஒருவேளை Q by 2 epsilon naught ஒரு சிச்சுவேஷன்ஸில் வரும், Q by 4 epsilon naught ஒரு சர்ஃபேஸஸில் வரும், Q by 8 epsilon naught ஒரு சர்ஃபேஸில் வரும். நம்ம பார்ட் 2ல் அதாவது மாடூல் நம்பர் 16 பார்ட் 2 அதில் இதை பற்றின டோட்டல் டேட்டா காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இதோட தியரியை நம்ம சொல்லியிருப்போம். அதை நான் இங்கே கார்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் we have gone reach the end of the part. அதை ரீச் பண்ணியாச்சு. The next videos will be starting NCERT exemplar problems, additional problem, book back problems எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சால்வ் பண்ண போகிறோம். சிம்பிள் பெஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் டஃப் லெவல் ப்ராப்ளம்ஸ், இப்படி தான் நம்மளோட மூவ் அவுட் இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். முதல்ல நம்ம எப்போதுமே சொல்கிறது தான் கான்செப்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஆஃப்டர் தட் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளார் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கும் இல்லையா அந்த NCERT ப்ராப்ளம்ஸ், ஃபைனலி MCQ. இந்த ஆர்டரில் போகிறதுங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அவர் காமன் டிஸ்க்ளைமர், அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். உங்களுக்கான இண்டிவிஜுவல் கிளாஸஸ், டெஸ்ட் செஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபில் த என்கொயரி ஃபார்ம். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.